Welcome to That's Cookhouse. கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு பிஸ்கெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல பட்டர்லாம் சேர்த்தி சூப்பராக மவுத் மெல்ட்டிங்கான ஒரு ரெசிபி கராச்சி பிஸ்கெட்ஸ். இது எப்படி செய்கிறதுன்னு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் ஸ்பெஷலாக இதை எப்படி கேஸ் ஸ்டவ் அண்ட் ஓடிஜி ரெண்டுலேயும் பேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மிக்சிங் பவுலில் நான் 113 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள சால்டட் பட்டர் எடுத்திருக்கேங்க. நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிராமில் கொடுக்குறேன். கூடவே வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கப் மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருப்பேன். நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் பண்ணுங்கள். பட் எப்போவுமே பேக்கிங் பொறுத்த வரைக்கும் கிராம் மெஷர்மெண்ட்ஸ் எப்போவுமே நல்ல ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா சாஃப்ட் பட்டராக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீட்டரில் ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்பீடில் கொஞ்ச நேரம் இவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 60 கிராம்ஸ் அளவுக்கு ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகரில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆகியிருக்குங்க. அதனால பிஸ்கெட்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். ஸோ எப்போவுமே பிஸ்கெட் செய்யும்போது ஐசிங் சுகர் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ரெக்கமெண்டபிள். ரொம்பவே நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ அகைன் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி இந்த பட்டர் சுகர் இது ரெண்டுமே நல்லா பீட் பண்ணலாம். இப்போ பட்டரோட கலர் நல்ல ஒரு டார்க் எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா? இது நல்லா பீட் பண்ணி ஒரு பேல் எல்லோவாக ஆகிற வரைக்கும், நல்லா க்ரீமிஷாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல ஒரு பேல் எல்லோவாக லைட் க்ரீம் கலரில் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்த்த போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரோஸ் ஒயிட் எசன்ஸ், ஒயிட் கலரில் இருக்குது. ரோஸ் மில்க் எசன்ஸ் கிடையாதுங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்திக்கலாம். இது இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர், பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அது கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எடிபிள் ரோஸ் வாட்டர் சேர்த்திக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆயிரும். இதுக்கப்புறமா மீதி உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 சேர்த்திக்கலாம். மைதா மாவு சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மெயினாக மைதா மாவு 125 கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 21 கிராம் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திருக்கேங்க. நார்மலாக ஐஸ்கிரீம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கஸ்டர்ட் பவுடர் அதுதான் இது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இது கூட டூட்டி ஃப்ரூட்டிஸும் கேஷ்யூஸும், சாப் பண்ண கேஷ்யூஸும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். நிறைய டூட்டி ஃப்ரூட்டிஸ் சேர்த்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்கெட். இது ரெண்டையுமே நம்ம நார்மலாக விஸ்க் எதையுமே யூஸ் பண்ணாமல் ஜென்டிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோட ஹெல்ப்பால் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டரில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர்லேயே இது நல்லா பைண்டப் ஆகி நல்ல ஒரு டோவாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓவர் நீடெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப சாஃப்டாக இதை ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப பட்டரியாக இருக்குது, ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியாக இப்போ பிஸ்கெட்ஸாக ஷேப் பண்ண முடியாது. இதை இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி இதோட ஷேப்பை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கூல் ஆக்கணும் இந்த டோவை. அதுக்காக நம்ம அடுத்ததாக இந்த டோவை ஒரு செட் பண்ணி நம்ம வைக்கணும் ஃப்ரிட்ஜில். அதுக்காக நான் இங்கே கிளிங் ராப் எடுத்திருக்கேன். கிளிங் ராப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில், அப்படி இல்லைன்னா பேரஷ்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அந்த டோ எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். லைட்டாக இந்த மாதிரி லைட் ஹேண்ட்ஸில் நம்ம ரோல் பண்ணி கொடுத்துடலாம். அகெயின் நம்ம ஃபுல்லாக இதை ரேப் பண்ணிடலாம். ரேப் பண்ணி நம்ம ஃபுல்லாக இதை கவர் பண்ணிடணும். நல்லா டைட்டாக நம்ம இதை சீல் பண்ணிடணும். இதுதான் நம்மளுக்கு இப்போ மெயினான ஒரு கான்செப்ட். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ஷேப் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஷேப், என்ன ஷேப் வேணும், ஒரு ரவுண்ட் ஷேப் வேணுனாலும் நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணுறேன். இதுதான் ஒரு கரெக்டான ஒரு கராச்சி பிஸ்கெட்கான ஷேப். ஸோ நான் அந்த ஷேப்பே இன்றைக்கி கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட சாய்ஸில் ரவுண்டாவோ ரெக்டாங்கிளாவோ ஸ்கொயராகவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த கிளிங் ராப் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு செட் பண்ணணுங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ்க்கு வைங்க. இது நல்லா ஹார்டன் ஆகி வரணும். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம வைக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இப்போ நான் இதை கிளிங் ராப்லேருந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஹார்டனாக இருக்குதுன்னு பாருங்கள். எதுக்காக இது நம்ம பண்ணுறோன்னா, இது நம்ம கட் பண்ணி ஷேப்ஸ் கொண்டு வரணும் பிஸ்கெட்ஸ்க்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ராட் மாதிரி ஹார்டன் ஆயிடுச்சுன்னு. இப்போ இது கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சரேட்டட் நைஃபை, நான் பேக்கிங்கில் கேக் பேக்கிங்க்கெல்லாம் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, சரேட்டட் நைஃப், இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்ல ஷார்ப்பான நைஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது கொஞ்சமாக க்ரம்பிள் ஆகும். இது உதிர்ந்து போன மாதிரி வரும்.
அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கேஷ்யூஸும் டூட்டி ஃப்ரூட்டிஸும் சேர்த்திருக்கோம் இல்லையா, அது இன்பிட்வீன் வரும்போது அந்த மாதிரி உதிரி ஆகும். அதை நீங்கள் உடனே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் பேரச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்கிங் ஷீட் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா நார்மலான பேக்கிங் ட்ரேயில் பட்டரால் க்ரீஸ் பண்ணி கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி அது மேலே கூட நம்ம குக்கீஸை இந்த பிஸ்கெட்ஸை வச்சுக்கலாம். பட் மறந்து கூட பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க, எல்லா பிஸ்கெட்ஸும் அதுலேயே ஒட்டிடும். இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 10 நிமிஷம் 170 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். மிடில் ரேக்கில் வைங்க, போத் ராட்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸில் நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அடுத்ததாக கேஸ் ஸ்டாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்ல அடிகனமான பாத்திரம், இல்லை பெரிய ஒரு பிரியாணி பாத்திரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலுமினிய பாத்திரம். நான் வந்து இன்றைக்கி அயன் ஸ்கில்லட் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பேக்கிங் காமிக்கிறதுக்காக. அடிகனமாக இருந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பேக்கிங் எந்த ப்ராப்ளமும் ஆகாதுங்க. இதையும் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் வந்து ஒரு மஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லணும் பேக்கிங்கில். கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம பேக் பண்ணணும். இப்போது ஒரு பிளேட்டில் பேரச்மெண்ட் பேப்பர் போட்டு இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸை நான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு கேஸ் ஸ்டாப் மேலே பேக் பண்ணி காமிக்க போகிறேன். இங்கே ப்ரீஹீட் பண்ணியாச்சு 10 நிமிஷம். இதில் உப்பு மணல் எதுவுமே சேர்த்தாதீங்க, ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வைங்க, அது மேலே இந்த தட்டை வச்சிடலாம். இந்த பிஸ்கெட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை கவர் பண்ணி நம்ம வந்து அகெயின் லோ ஃப்ளேம்லையே இந்த பிஸ்கெட்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் லோ ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணணும். 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுங்கள். கேஸ் ஸ்டாப்பில் உங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் எடுக்கும். ப்ரெஷர் குக்கரில் பேக் பண்ணிங்கன்னா நீங்கள் விசில் எடுத்துருங்க, வாஷர் ரிமூவ் பண்ணிடுங்க. சொன்ன மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதே மாதிரி பேக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஓடிஜியில் வச்ச பிஸ்கெட்ஸ் வந்து பேக் ஆகி வந்துச்சு பாருங்கள். ஆரம்பத்தில் நல்ல சாஃப்டாக இருக்கும், சூடாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து காத்தோட்டமாக வைங்க, கொஞ்சம் ஆறிட்டும். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி மோர் தென் 1 மந்த் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் போகி கரெக்டாக லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸோட ரொம்ப நல்ல டெக்ஸ்டரில் வந்துடுங்க. இப்போ நம்ம கேஸில் வச்சதும் கரெக்டாக பாருங்கள் பேக் ஆகி வந்திருக்கு. ஆனால் தொட்டு பார்த்தோன்னா சாஃப்டாக தான் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா ரெண்டுமே ரெடி. நான் ரெண்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் எப்படி பேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதோட பாட்டம் சைடு டாப் சைடு எல்லாமே என்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கேஸ் ஸ்டாப்பில் நம்ம பேக் பண்ண பிஸ்கெட். இது நல்லாவே சாஃப்டாக நல்ல டெக்ஸ்டர்டாக இருக்குது. பேக் சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க் ப்ரௌனில் பேக் ஆகியிருக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஹீட் வந்து கம்ப்ளீட்டாக கீழேருந்து மட்டும்தான் நெருப்பு வருது கேஸில். பட் ஓடிஜியில் நம்ம 2 ராட்ஸும் ஆன் பண்ணுறோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி பேக் ஆகுது. கேஸ் ஸ்டாப்பில் ஒரே சைட்லேருந்து தான் நம்மளுக்கு டெம்பரேச்சர் வருது, மேல் பக்கமாக நம்ம எந்த டெம்பரேச்சரும் கொடுக்கறதில்ல. இது மட்டும்தான் ரீசன். பட் பேக்கிங்னு பார்த்தீங்கன்னா ஓடிஜி வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பேக்கிங்க்கு ரொம்ப நல்ல அவுட்புட் கொடுக்கும். பட் வீட்டில் நம்ம பண்ணுறோன்னா கேஸ் ஸ்டாப்லேயும் பண்ணலாம், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவே இருக்குங்க. சூப்பராக நம்மளோட கராச்சி பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் வரக்கூடிய நிறைய பேக்கிங் ரெசிபீஸ், நிறைய டிப்ஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஜாரா இருக்குங்களாமா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாஃப்டாக இருக்கும், அப்படியே வாயில் வச்சா கரையும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் கேஸ் ஸ்டாப்பில் பண்ணுற மெத்தடும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய பேக்கிங் ரெசிபீஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள்.